இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மத்தி மீனும், வாளை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மத்தி மீன் வந்து நெறைய இருந்துச்சு. அப்ப பாதி வந்து குழம்பு வச்சுட்டு, பாதி பொரிக்கலாம். ஆனா வாளை மீன் வேற ஐஸா இருந்தா இத நாளைக்கு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, கம்ப்ளீட்டா வாளை மீனையும் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு, பாதி மத்தி மீன் குழம்பு வந்து கட்டியா வச்சுட்டு, அப்படியே வந்து மீதி வந்து பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆனா எங்கேருந்து தான் அந்த முள்ளு குத்துமோ தெரியல, நறுக்குன்னு குத்திட்டு, ஆனா அது முன்னாடி வர ஃபாஸ்ட்டா தான் வெரசிட்டு இருந்தேன். ஆனா குத்துனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெரசதுக்கே பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு, நல்லா பெரட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டு, நம்ம இந்த கேப்ல போய் மாம்பழம் சாப்பிட்றலாம்ன்னு சொல்லிட்டு, மாம்பழத்த வெட்டும்போது தான் தெரியுது, நல்ல ஆழமா முள்ளு குத்திருக்கு போல. ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒண்ணும் பெரிய அளவுல இல்ல, இருந்தாலும் லைட்டா தான். ஆனா அந்த எரிப்பு படும்போது ரொம்பவே இருந்து இனி சாப்பிடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா குத்துனது என்னமோ வலது கையிலயாக்கும். அதுக்கப்புறம் வந்து குழம்புமே ரெடி ஆயிட்டு, மீனும் பொரிச்சுட்டு குழம்புக்கு வந்து லாஸ்ட்டா அந்த வெந்தயம் போட்டு மத்தி மீனுக்கு இறக்குனா நல்லாயிருக்கும். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் மீனுக்கு வந்து ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க. இங்க மத்தி மீனு, நாங்க சொல்றது சால மீன் தான் சொல்லுவோம். ஆனா இன்னொரு ஊர்ல வந்து இதுக்கு பேரு கவல மீனா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஆளும் வந்தாச்சு, லாஸ்ட்டா எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு.